வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 97. எல்லா மொழிகளும் மனிதனுக்கு சொந்தமே. உச்சரிப்பாய் நாவசைந்து எழுந்த ஓசை உருவாக்கப்பட்டதுதான் எழுத்து ஆகும். எச்சப்தம் யாருக்கு விளக்கு சொந்தம்? எழுத்துகளும் அவ்வாறே அனைவர்கட்கும். சச்சரவு ஏனோ? நாம் உபயோகிக்கும் சகல பொருளும் பலரால் செய்யப்பட்டும் இச்சமயம் நமது என்போம். ஏன் நம் வாயால் எழும் சப்தம் அந்நியர்களுடையதாகும். அருட்தந்தை அவர்கள் இந்த கவிதையில் ரொம்ப அற்புதமாக ஒரு கருத்தை எடுத்து முன்வைக்கிறார்கள். அதாவது மொழி என்பது என்ன? ஒரு மனிதர் தன் நாவை அசைத்து உச்சரிப்பாக எழுப்புகின்ற சப்தம். அந்த சப்த பேதங்கள் தான் ஒருவர் கருத்தை மற்றவர்கள் அறியும் மொழியாக மலர்ந்தது. அந்த ஒலி பேதங்களை வரி வடிவத்தில் கொண்டு வந்தது தான் எழுத்துக்கள். எனவே இன்று வரை மனிதகுலத்தில் தோன்றியிருக்கும் அத்தனை மொழிகளும் மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவானது தான். நாம் ஒரு சில மொழிகளை பழகி கொண்டதால் அது நமக்கு சுலபமாக இருக்கிறது என்பது தவிர மொழிக்கு மொழி ஏற்றத்தாழ்வோ சொந்தம் விரோதம் என்றோ நினைப்பதற்கு இடமில்லை. இந்த உண்மை தெரிந்து கொள்கிற பொழுது மனிதர்களுக்கு மொழியின் மீது இருக்கும் அதிக பற்று அல்லது அதிக வெறுப்பு இரண்டுமே மாறிவிடும். அருட்தந்தை கேட்கிறார், நாம் பல பொருட்களை இன்று உபயோகிக்கிறோம். உதாரணமாக ஒரு கார் நம்ம வச்சுருக்கோம். இந்த கார் நாம் உற்பத்தி செய்ததா என்ன? இல்லவே இல்லை. ஆனாலும் நாம் என்ன சொல்கிறோம்? இது நம்முடைய கார் என்று சொல்கிறோம். எந்த ஒரு பொருளையும் நாம் உற்பத்தி செய்யாத பொழுதும் இன்று நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் என்ற காரணத்தால் இது நம்முடைய பொருள் என்றே சொல்லிக்கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சொந்த நாவை அசைத்து உச்சரித்து பேசக்கூடிய மொழியை மட்டும் எப்படி இது அயல் மொழி, ஃபாரின் லாங்குவேஜ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்நியர்களது மொழி என்று? இல்லவே இல்லை. ஏனெனில் நம் நா அசைந்து உச்சரிக்கும் சப்தம் அது எப்படி அந்நியர்களுடையதாகும்? எனவே எந்த ஒரு மொழியை நாம் கற்றுக்கொண்டு உச்சரித்தாலும் அது நம் மொழிதான். இது மனிதர்களுக்கு அடிப்படை உரிமை என்கிறார் அருட்தந்தை. இதை யாரும் மறுக்கவோ கட்டுப்படுத்தவோ கூடாது. நன்றி. வாழ்க வளமுடன்.